1.5 லட்ச ரூபா கொடுத்து போன் வாங்கினாலும் பாக்ஸ்ல சார்ஜர் கூட இருக்க மாட்டேங்குது. ஆனா இந்த 15,000 ரூபா போன்ல TWS கொடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் AA Plus ஓட Nova 2 Ultra. ரீசெண்டா AA Plus ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதுல இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா 15,000 ரூபாய்க்குள்ள ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் நல்லா இருக்கு. IP68 ரேட்டிங்கும் இருக்கு. முக்கியமா பேக்ல RGB ஸ்டேட்டஸ் லைட் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் போன்ல இருக்கிற ஷோல்டர் ட்ரிகர்ஸை இந்த பட்ஜெட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இதே நீங்க டிஃபரண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பெர்ஃபார்மன்ஸும் பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லா பிராண்டும் இந்த பட்ஜெட்டுக்கு Dimensity 6400 கொடுக்கறப்போ இவங்க Dimensity 7400 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மத்த பிராண்ட்லாம் ரீசன்ட் டைம்ல LCD டிஸ்ப்ளேக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும்போது இவங்க AMOLED டிஸ்ப்ளே கொடுத்து 1.5K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. 1800 nits HBM ஓட டிஸ்ப்ளேவும் நல்ல பிரைட்டா இருக்கு. பிரைமரி கேமரா 50 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் 13 MP செல்ஃபியும் இருக்கு. அப்புறம் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 40 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இப்பலாம் 1 லட்ச ரூபாய் போனுக்கே பாக்ஸ்ல சார்ஜர் இருக்கிறது இல்ல. இவங்க பாக்ஸ்ல 18 வாட் சார்ஜரை கொடுத்ததை தாண்டி Nova Buds TWSம் கொடுத்து வச்சிருக்காங்க. ரைட், இப்போ உங்க பட்ஜெட் டைட்டா இருக்குனா இவனோட தம்பி 9000 ரூபாய்க்கு Nova 2 இருக்கான். இதுல 6.7 inch HD plus 120 Hz LCD டிஸ்ப்ளே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Unisoc T8200 யூஸ் பண்ணிருக்காங்க. 6000 mAh பேட்டரி 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட IP64 ரேட்டிங்கும் இருக்கு. 50 MP பிரைமரி கேமரா 8 MP செல்ஃபியும் கொடுத்திருக்காங்க. ரெண்டு போன்லயுமே Android 16 ஓட ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிரும். இந்த ரெண்டு போனையுமே நீங்க Flipkartல வாங்கிக்க முடியும். லிங்க் பயோல இருக்கு.